சுத்தம் பண்ணதான் பாருங்கள், இவ்வளோ தான் வந்திருக்குது. 1 கிலோவுக்கு தான் வந்திருக்குது. 3/4 கிலோ தான் வரும். எடை போட்டு பார்த்துடலாம். இவ்வளோ நார் எடுத்தாச்சு. இது இவ்வளோ தலை இருந்தது. அதில் இது நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். தண்டுலாம் கழித்து பாருங்கள், கீழே போட்டேன். அடுத்தது நல்லா அலாசிட்டு தொக்கு பண்ணலாம். அலாசியாச்சு. அப்படியே துணியில் போட்டு துடைச்சிடலாம். பூண்டு கருவேப்பிலை இருக்குது. மற்றதெல்லாம் தாளிக்கும் போது போடுறத பார்த்துக்குங்க. எண்ணெய் விட்டு பூண்டும் பிரண்டையும் வணக்கிக்கலாம். புளியை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கரைச்சி ஆட்டும்போது கலந்து அரைச்சிக்கலாம். நல்லா பச்சை கலர் மாதிரி வணங்கிருச்சு. இப்போ ஆற வச்சு ஆட்டிகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இனிமேல் தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ அதை சேர்த்து வணக்க ஆரம்பிச்சிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் வாசத்துக்கு அதுவும் சேர்த்திக்கலாம். கொதிக்கட்டும். ரெடி ஆயிடுச்சு. கடுகு பொடி 1 ஸ்பூன், வெந்தய பொடி 1 ஸ்பூன் போடுறோம். பெருங்காயத்தூள் போட்டாச்சு. எண்ணெய் மிதந்து வந்துருச்சு. ஆற வச்சு டப்பாவில் அடைச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. பிரண்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு.